வணக்கம். நான் இன்றைக்கி ஆருத்ரா தரிசனத்துக்கு எங்கள் ஆத்துல நான் எப்படி களி பண்ணேங்கிறது தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி களி பண்ணுவா. நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதாவது சில பேர் முன்னாடியே வீடியோ எடுத்து போடுறா. அதெல்லாம் என்னால் பண்ண முடியல எனக்கு. அதனால் அன்றைக்கி பண்ணும்போது அதை நான் வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு டம்ளர் பச்சரிசியை வறுத்து எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே அளவு தான் வெல்லம் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக நான் பண்ணது 4 அழகு பண்ணினேன், 4 டம்ளர் பண்ணினேன். அதாவது பச்சரிசியை நம்ம ஊற வச்சு களைஞ்சி உணர்த்திட்டு அப்படியும் பண்ணலாம். அதுக்கெலாம் டைம் இல்லைன்னா துணியால் நல்லா துடைச்சிட்டு அந்த அரிசியை சிம்லேயே வச்சு நல்லா பொரிய விட்டு செவக்க வறுக்க எடுக்கணும். அது தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு கூட்டுக்கு அரைக்க வேண்டிய அந்த பொடியும் பண்ணலாம். 1 கப் தனியாக எடுத்துட்டு அப்புறம் 1/2 கப் கடலைப்பருப்பு, 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். கையோடு இந்த மிளகா வத்தல் போடுறதுக்கு முன்னாடி அதே எலுப்பச்சட்டில் கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் பயத்தம்பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பையும் சிம்மில் வச்சு செவக்க வறுத்துருக்கேன். ஒரு 10 மிளகாயை வறுத்து எடுத்துட்டேன். நான் 4 டம்ளர் பண்ணுறதுனால கொஞ்சம் குவான்டிட்டி நிறையவே வறுத்து எடுத்து எல்லாம் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு அளவு நான் 1 டம்ளருக்குள்ளே சொல்கிறேன். 7 பொதுவாக நாட்டு காய்கள் எடுத்துப்போம். நான் பரங்கிக்காய், பூசணிக்காய், சௌச்சௌ, வாழைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய் இதெல்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் கொண்டக்கடலையும் வேர்க்கடலையும் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன். இதோட சில செயல் ஒவ்வொருத்தரும் ஒரு கொத்தவரங்காய் போட்டுக்கலாம், நாட்டு காய்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு, அந்த வாழைக்காய் அதெல்லாம் தனியாக ஒரு சட்டியிலே போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். மற்ற காயெல்லாம் குக்கரில் வச்சுக்கலாம். குக்கரை வேண்டாட்டா கூட இலுப்பச்சட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசி குருணைக்கு 3 டம்ளர் வரைக்கும் ஜலம் விடலாம். அரிசி நல்ல அரிசியாக இருந்தால் 3 டம்ளர் வரைக்கும் ஜலம் விடலாம். நான் 1 டம்ளர் அரிசியை வறுத்தேன் இல்லையா, அதை மிக்சியில் நைஸாக பொடி பண்ணால் எனக்கு 1 டம்ளர் குருணை கிடச்சிது. அப்புறம் குக்கரில் மற்ற காயெல்லாம் வேக விட்டு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் புளி கரைசலையும் கொஞ்சம் சேர்த்துனேன். கொஞ்சமாக புளி போட்டால் போதும். அது ஒரு பக்கமாக வேகந்துன்னு இருக்கும்போது இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே இதில் 1க்கு 1.25 வெல்லம் போட்டால் சரியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய், அப்புறம் ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இதெல்லாம் நல்லா கொதித்த உடனே நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த குருணையை அதில் கலந்து கெட்டி இல்லாமல் நல்லா கலரணும். ஒரு விஸ்கு வச்சுட்டேன்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். கெட்டி நான் இன்றைக்கி இந்த உருளி புதுசாக வாங்கியிருந்தது, அதனால் இந்த உருளிலையும் கிளறினேன். அப்புறம் ஒரு பக்கம் சாம்பார் கொதிச்சுன்னு இருக்குது. அப்புறம் இந்த வேக வச்ச பயத்தம்பருப்பும் கடலைப்பருப்பையும் அதில் போட்டு சிம்லேயே வச்சு மூடி போட்டு வேக விடலாம். இப்படி இதில் வேக விடுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கெட்டியான உடனே குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டுடலாம். சூப்பராக வெந்துடும். 2 ஸ்பூன் நெய்யில் நல்ல முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் அந்த நெய்யும் நம்ம கிளறும் போது கொஞ்சம் நெய் விட்டு கிளறினேன்னா அந்த களி நல்ல வாசனையாகவும் இருக்கும், சட்டியில் ஒட்டாமல் இருக்கும். நான் இதில் கிளறி அப்புறம் குக்கர்லேயும் வச்சுட்டேன். நான் நிறைய குவான்டிட்டி பண்ணாலும் ஒரு குவான்டிட்டி நான் குக்கரில் தனியாகவே வேக வச்சு எடுத்துட்டேன். சிவன் கோவிலுக்கு கொஞ்சம் நைவேத்தியம் பண்ணுறதுக்காக வேண்டி தனியாக கொஞ்சம் பண்ணினேன். ஸோ அதுக்கு தேவையான தேங்காயும் கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்துட்டு அப்புறம் கூட்டுக்கும் கொஞ்சம் தேங்காய் வறுத்து எடுத்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பொரியோடு சேர்த்து தேங்காயும் போட்டு அரைச்சி காய்கறியெல்லாம் வெந்த உடனே கொஞ்சம் பெருங்காயம் அரைச்சி விட்ட விழுது. அப்புறம் பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லையா, பொங்கல் வச்சுருந்தேன், அதோடு சேர்த்து பருப்பும் வேக வச்சுருந்தனால அதெல்லாம் போட்டு கூட்டை நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலையை தாளித்து கொட்டி நம்ம கூட்டில் இறக்கிட்டு கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் போட்டு மூடி வச்சிடலாம். கூட்டு சூப்பராக இருக்கும். பொதுவாகவே இந்த கூட்டு மட்டும்தான் இன்றைக்கி பண்ணுவோம், வேறு சமையல் ரொம்ப பெருசாக பண்ண மாட்டோம். களியும் கூட்டும் நம்ம ஆற்றுக்கு தனியாக பண்ணேன், கோவிலுக்கு தனியாக பண்ணேன். ஆற்றுல நடராஜருக்கு அபிஷேகம் ஆகி அர்ச்சனை பண்ணிவிட்டோம். அது தனியாக பண்ணதை நைவேத்தியம் பண்ணினோம். களி நன்னா வரத்துக்கு மெயினான ஒரு ட்ரிக் இருக்குது. அது அரிசி நல்லா சிம்மில் வச்சு செவக்க வறுத்தேன்னா களி சூப்பராக உதிராக வரும். நான் சொல்கிற இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.